தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 2026 ஒரு புதிய பொங்கல் ஒன்று வந்திருக்குங்க. திராவிட பொங்கலாம். அவனை என்ன செய்யறான்னா, கையில் க்ளோஸ் போட்டுக்கிறானோ, காலில் செருப்பு போட்டுக்கிறானுங்க, என்ன காலில் ஷூ போட்டுக்கிறானுங்க, எரியாத அடுப்புல ஒரு குச்சை விட்டுக்கு நின்றுக்கிட்டு போட்டோஷாப் கொடுக்குறானுங்க. இது திராவிட பொங்கலா? இது எங்கேந்திரா வந்துச்சு? ஏண்டா, திங்கிறது தமிழ்நாட்டு காசு, திருடுறது தமிழ்நாட்டு காசு, ஊழல் பண்றது தமிழ்நாட்டில், ஓட்டு வாங்குறது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. திராவிடம் எங்கேந்திரா வந்து ஒட்டுனுச்சு? ஏண்டா பைத்தியக்கார போடல, நீங்களாம் இந்த மாதிரி பேசுறீங்களே எதுக்குடா? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா திமுக பேசணும் எப்படி இருக்குன்னா, 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு, ஆனா எங்களுக்கு 5 அறிவு இருக்குதா என்பதுதான் டவுட்டு. அப்படிதான் இந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்கறனும் திமுக அமைச்சர்களும் திமுக பொறுப்பாளர்களும் நடிக்கிறாங்க. இதுதான் மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏண்டா, செய்யறது பூரா எல்லாம் திமுக இந்துக்கு எதிரான வேலை செய்ய வேண்டியது, அப்புறம் இந்துக்கிட்ட ஓட்டு கேட்கும் போது மட்டும் நடிக்கிறது. என்னடா வேலை? இப்படிதான் இருக்கு. எவனும் சொல்லாத விதத்துல நீங்க சொல்றீங்க. அது என்னன்னு புரியல. நீங்களாம் ட்ரெண்ட் ஆகணும்ட்டு இங்க தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிறது எல்லாம் போட்டோஷாப் தான். விளம்பரப்படுத்திக்கிறான் அவனா. இதை எதை நம்ம பேசினாக்கா அதை 10 பேர் பேசுவான் அப்படிங்கிறதுக்காக இவனோட ஏதாவது ஒரு கற்பனை ஒன்று பேச வேண்டியது. தெரிஞ்சு பேசினாலும் சரி, தெரியாம பேசினாலும் சரி, அது கேட்ட கேள்விக்கு தக்க பதிலும் சொல்ல மாட்டானோ, ஓடிட்டு இருப்பானுங்க மயக்க தள்ளிவிட்டு. இதுதான் ஓடிட்டு இருக்கு. எதனால இப்ப நடக்கிறது எல்லாமே 2026 எப்படி இந்த மக்களை ஏமாத்தி பணத்தை கொடுத்து வாக்கு வாங்கி நம்ம திரும்பவும் தமிழ்நாட்டை சுரண்டணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தான் இந்த திருட்டு திமுக அரசு செயல்பட்டு இருக்கு. இந்து மக்கள் எப்ப திருந்துறார்களோ அப்பதான் இந்த திருட்டு திமுக காரர்களுக்கு பயம் வரும். அது வரையும் பயங்கிறது வராது. சொந்த மதத்துல இருந்துகிட்டு சொந்தவனுக்கு குழி வெட்டிக்கிட்டு சொந்தவனே அசிங்கப்படுத்துறது ஒரே ஆள் யாருன்னா இந்த திருட்டு திமுக தான். மற்றபடி எவனும் இந்த வேலை செய்ய மாட்டான், செய்யவும் கூடாது.